இறைமகன் இயேசு சொல்றார், ஏன் ஸ்டாலினை போய் ஏன் பார்த்த? நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரும் எனக்கு எழுதி விடுறான். ஆஹா, பல்லு 8 மணிக்கு வளர்க்கணும், சொல்லக்கூடாது. ஆஹா, அந்த சட்டை போடாத, இந்த சட்டை போடு. ஏன் நீ வெள்ளை சட்டையை போடுற? எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளைங்கிறது எனக்கு இருக்குது. எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யறான்லடா. நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்ல, கூட்டம் இல்ல. அவரை ஏன் பார்த்தானு தேவ வாசகம் இறை செய்தி இருக்குது. விருந்தில் நல்விருந்தில் நீ பங்கேற்கலனாலும் துயரத்தில் பங்கேறுங்குது. ஒருத்தர் துன்பத்தில் போய் பங்கேற்றுங்குது. இது ஏன்? துயரத்தில் பங்கேற்கும் போது இதேபோல் துயரம், இதேபோல் துயரத்தை, இதேபோல் துயரம் நமக்கும் நடக்கும், இதேபோல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிக்குங்கிறார் இறைமகன் இயேசு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அரசியல் நிலைப்பாடு, அரசியல் கோட்பாடு வேறு, கருத்து முரண் வேறு, மானுட வெறுப்பு வேறு, மானுட பற்று வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. எல்லா கட்சியிலையும் நமக்கு சொந்தக்காரர் இருக்கான், எல்லா கட்சியிலையும் நமக்கு ஆதரிக்கிறவங்க இருக்கான். 36 லட்சம் பேர்ல திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரனும் பேத்தியிலும் போட்டதற்கு, அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரனும் பேத்தியும் போட்டதற்கு, பிஜேபியில் இருக்கிறவன் போட்டது இருக்கு, காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டுல இருக்கிற பேரனும் பேத்தியும் போட்டது இருக்கு. 36 லட்சம் 26ல 1,20,20,000 26 லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது.